எனக்கு ரொம்ப கவிஞர் கண்ணதாசன் தான் எனக்கு ரொம்ப ரெக்கமெண்டேஷன். அதனால் அவருக்கு என்னுடைய வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். குலேபகாவலின்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி. ஒரு லீலா ஒரு ஹீரோயின் பாடியாச்சு, ஜிக்கி ஒரு ஹீரோயின் பாடியாச்சு, ராஜசுலோச்சனாவுக்கு ஒரு ட்ரங்கட் சாங்கு, ஜமுனா ராணின்னு ரொம்ப நல்லா பாடுறா, மாடர்ன் தியேட்டர்ஸில் நிறைய பாடிக்கிட்டு வர்றா, அங்கே படமெல்லாம் பாடிட்டு இருக்கா, நீ கொஞ்சம் கேளு அப்படின்னு. அவர் விஸ்வநாதன் சார் ஒரு செக்ஸி வாய்ஸாக எனக்கு வேணும், சாஃப்டாக பாடக்கூடிய அளவுக்கு. அப்படின்னா நீ கேட்டு பாரு, டேப் எடுத்து பாரு, முடிஞ்சா சரி அப்படின்னு டேப் எடுத்தாங்கம்மா, முடிஞ்சு செலக்ட் ஆகிட்டேன், நான் பாடலாம் அப்படின்னு ஓகே பண்ணிட்டார். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா மிட் நைட் ரெக்கார்டிங் அந்த சாங்கு கிட்டத்தட்ட 60 மியூசிஷியன்ஸ். ஏன்னு கேட்டால் எல்லாம் அம்பாலா சிம்பாலா ரெபரா ரிபா சிபாலா அப்படின்னு இந்த நாகாஸ் பாடுற மாதிரி கோரஸ் ஒன்று, அது இல்லாமல் ஓ இப்படியெல்லாம் ஆங்கிலோ இண்டியன்ஸ் கோரஸ், அது இல்லாமல் நம்ம சிங்கர்ஸ் கோரஸ், இத்தனை வச்சுக்கிட்டு ஒரு அது ஒரு 3 நிமிஷம் ஆகும் அந்த டான்ஸு. அதுக்கப்புறம் தான் என்னுடைய பாட்டு வரும். அதனால அந்த 60 மியூசிஷியன்ஸ் பிளேயர்ஸு அன்றைக்கி ஆர்கெஸ்ட்ரா எவ்வளோ நேரம் பிடிச்சுன்னா நைட் 2 மணி ஆச்சு ரெக்கார்டிங் முடியறதுக்கு. பாட்டு சொல்லி கொடுக்கும் போதே ஒரே வார்த்தை சொல்லிட்டார், அதில் விக்கல் கொடுத்து பாட வேண்டி வரும் ட்ரங்கட் சாங். இந்த விக்கல் கொடுத்து பாடுறதுன்னு விக்கலுக்கு நீ ப்ராமினன்ஸ் கொடுத்தியானா பாட்டு சரியில்லைன்னா நான் ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன். எனக்கு அது முக்கியம் இல்லை, எனக்கு பாட்டு தான் முக்கியம். அதனால் விக்கல் கொடுக்கறதுக்கு நான் யாரையாவது கொடுக்க சொல்கிறேன், நீ முதல்ல பாட்டு பாடணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர்கிட்ட எப்படின்னாக்கா யாராக இருந்தாலும் சரி பாட்டு அவருக்கு சரியில்லைன்னாக்கா ஆர்டிஸ்ட்டை ஒதுக்கிடு அப்படின்னு சொல்லிடுவார். டிஆர் ராஜகுமாரி அம்மாவுக்கு பிளேபேக்ஸ் போட்டார் பீலியில். அப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் அவர். ரொம்ப அந்த விஷயத்தில் கண்டிப்பாக இருப்பார். அதாவது அது தவறுன்னு சொல்ல முடியாது, அவருடைய இது அது. அந்த மாதிரி சரியில்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன். அந்த பயம் எனக்கு. சரி பாட்டை நல்லா பாடுவோமே, யாராவது விக்கல் கொடுத்துட்டு சொல்லி அப்போ இவங்க எல்லாரும் சரி கோரஸ் பாடிட்டு இருக்காங்க, அவங்கள விக்கல் கொடுக்க சொன்னார். அவங்க விக்கல் கொடுத்துட்டு பாட்டு முடித்ததுக்கப்புறம் பாட்டு நல்லா ஓகே ஆகிடுச்சுமா.